Hello everyone. இந்த வீடியோல நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு சர்க்குலர் காயில் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஃபுல் கான்செப்ட்ஸ் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல ஃபுல் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. மேக்னிட்யூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் a 150 டர்ன் காயில் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில் கேட்டா ஃபார்முலா நம்ம பார்த்தோம் mu0 ni/2r. n 150 டர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க mu0 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும். mu0 எவ்வளோ 4 pi into 10⁻⁷. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பாருங்க 150. கரண்ட் பாருங்க 2 ஆம்பியர். 2 into ரேடியஸ் 12 சென்டிமீட்டர். அது நீங்க மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும். 12/100 மீட்டர். 2 கேன்சல் பண்ணுங்க. 4 pi into 15 into 100 மேல போகும். 10 கியூப் வரும். 10⁻⁴ வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணுங்க. சேம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இது பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்ளம், இதே மாதிரி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா நான் இங்க ஒரு லிங்க் ஷேர் பண்றேன், ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்றேன். அந்த கான்செப்ட்ஸ்ல பாருங்க, என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு இன்ஃபைனைட் லாங் வயர், ஒரு வயர்ல கரண்ட் இப்படி வருதான், கரண்ட் இப்படி மறுபடியும் இப்படி போகுதான். ஸோ இந்த ஹோல் செட்டப்னால இந்த ஓ கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த ஒயருக்கு அலாங் இருக்கு. மீனிங் இந்த ஒயரை நீங்க இன்னும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒயர் மேல இந்த பாயிண்ட் இருக்கும். அலாங் த ஒயர் அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க, இந்த ஒயர் இப்படி இருக்கு. இந்த ஒயரை நீங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் அந்த ஒயர் அலாங் த ஒயர் இருக்கு. அகெயின் இந்த ஒயர்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். எந்த ஒயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னா ஓன்லி இந்த ஆர்க்னால மட்டும்தான் இருக்கும். ஆர்க்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்த்தோம். என்ன ஃபார்ம்லனா θ/2π into mu0 I/2r அப்படின்னு பார்த்தோம். இங்க தீட்டா 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5/2π into mu0 I இங்க ரேடியஸ் xன்னு இருக்கு. ஸோ mu0 I/2x என்ன வரும்? செகண்ட் ஆப்ஷன் வரும். டைரக்ஷன் கேட்டா என்ன பண்ணும்? இல்ல கரண்ட் இப்படி வருதா, இந்த டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க. தம்மு இன்வர்ட் வரும். தம் இன்வர்டா இருந்தா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். அகைன் கரண்ட் இப்படி வருது, இப்படி இப்படி போகுது. இது குவாட்ரண்ட். ஸோ எவ்வளவு ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணும்? 90 டிகிரி சப்டெண்ட் பண்ணும். எனிவே அவங்க என்ன கேட்கறாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டைரக்டட். எந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த ஒயர்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, இந்த ஒயர்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்ல, ஓன்லி இந்த ஆர்க்னால மட்டும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸ், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸை காமிங்க, கர்ல் பண்ணுங்க ஃபிங்கர்ஸை. இங்க தம்மு இன்வர்ட் வரும். ஸோ என்ன வரும்னா பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் அண்ட் டைரக்டட் இன்டு த பேப்பர். மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலரா இருக்கும், இங்க இன்வர்ட் இருக்கும், உள்ள இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவும் முன்னாடி பண்ண ப்ராப்ளம் மாதிரி தான். இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். இங்க ஒரு செமி சர்க்கிள் இருக்கு, இங்கேயும் ஒரு செமி சர்க்கிள் இருக்கு, ரெண்டு சின்ன ஸ்ட்ரெயிட் வயர்ஸ் இருக்கு. இந்த ஹோல் சிஸ்டம்னால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்கறாங்க. பாருங்க, இந்த செமி சர்க்கிள்னால இதுல கரண்ட் இப்படி வருதா. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டா லெட்ஸ் சே இது 1ன்னு வச்சுக்கலாம். இந்த செமி சர்க்கிள்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் half of mu0 I/2r2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரண்ட் இப்படி வருதா, கரண்ட் டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் இருக்கும், ஏன்னா தம் இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த செமி சர்க்கிள் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு செகண்ட் செமி சர்க்கிள் half of mu0 I/2, அதோட ரேடியஸ் பாருங்க r1. இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கரண்ட் இப்படி இருக்கா, அந்த டைரக்ஷன்ல உங்க ஃபிங்கர்ஸை கர்ல் பண்ணுங்க. தம்மு இன்வர்ட் வரும். ஸோ இதனாலையும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட் வரும். இங்க ரெண்டு ஸ்மால் ஒயர் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்மால் ஒயர்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ, ஏன்னா இந்த பாயிண்ட் அலாங் த ஒயர் இருக்கு. இந்த ஒயருக்கும் அலாங் த ஒயர் இந்த பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த ரெண்டு ஸ்மால் ஒயர்ஸ்னாலையும் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. அவ்வளோதாங்க. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ B1 + B2 ஆட் பண்ணும், ஏன்னா இங்க வெக்டர்ஸ் சேம் டைரக்ஷன் இருக்கு. அதனால நெட் வெக்டர் கேட்டா அந்த வேல்யூஸை நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும்னா 1/4 into mu0 I/r1 plus mu0 I/r2.
அவ்வளோதாங்க. மியூ நாட் ஐ காமன் எடுங்க. ஸோ மியூ நாட் ஐ பை 4 வரும். இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு பாருங்க. இங்கே வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ண மேலே பை கீழே பை கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே பை கேன்சல் பண்ணுங்க. மியூ நாட் ஐ பை 4 1 by r1 plus 1 by r2 ஃபோர்த் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. முன்னாடி பண்ணோம்ல அதே கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். டைரக்ஷன் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 2 கான்சென்ட்ரிக் காயில்ஸ் இருக்கான். கான்சென்ட்ரிக்னா அந்த 2 காயில்ஸ்க்குமே சேம் சென்டர் இருக்கும். 2 காயில்ஸ்லுமே 10 டர்ன்ஸ் இருக்கான். ஸோ இப்போ இதுலயும் 10 டர்ன்ஸ் இப்படி இருக்கான், இதுலயும் 10 டர்ன்ஸ் இருக்கான். ஒரு காயிலோட ரேடியஸ் 20ன்னு சொல்றாங்க, இன்னொரு காயிலோட ரேடியஸ் 40 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20 சென்டிமீட்டர்ல கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர் போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் சே இதுல கரண்ட் வந்து 0.2 ஆம்பியர் போகுது, இப்படி போகுது. 40 சென்டிமீட்டர்ல கரண்ட் வந்து 0.3ன்னு சொல்றாங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் கேட்குறாங்க. ஸோ இங்க நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாத்தீங்கன்னா இது 1ன்னு எடுத்துக்கலாம், இது 2ன்னு எடுத்துக்கலாம். 1னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க. ஃபார்முலா என்ன? மியூ நாட் ஐ பை 2 ரேடியஸ். ஸோ மியூ நாட் கரண்ட் எவ்வளோ? 0.2 பை 2 இன்டூ ரேடியஸ் எவ்வளோ? 20 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 20 by 100. 0 0 கேன்சல் பண்ணுங்க. 10 மேலே அனுப்புங்க. இது கேன்சல் பண்ணா மியூ நாட் பை 2 வரும். டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. கரண்ட் இப்படி வருதா, உங்க ஃபிங்கர்ஸை இந்த டைரக்ஷன்ல கேர்ல் பண்ணுங்க. தம் வந்து இன்வர்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் காயில்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாருங்க. இதே ஃபார்ம்ல தான், ஆனா மியூ நாட் ஐ என்ன போடணும்? 0.3 by 2 இன்டூ ரேடியஸ் பாருங்க 40 சென்டிமீட்டர். ஸோ 40 by 100. 0 0 கேன்சல் பண்ணுங்க. 10 மேல அனுப்புங்க. 3 மியூ நாட் by 8. இதோட டைரக்ஷன் பாருங்க. கரண்ட் இப்படி வருதா, ஃபிங்கர்ஸை இந்த டைரக்ஷன்ல கேர்ல் பண்ணுங்க. தம்மு அவுட்வர்ட் வரும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கனால நெட் வெக்டரை சப்ராக்ட் பண்ணணும். எது ஹையஸ்ட் இருக்கோ அது பாருங்க. 3 by 8 டிவைட் பண்ணுங்க. 3 by 8 பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.4 சம்திங் வரும். 1 by 2 வந்து 0.5ங்க. ஸோ இதுதான் அதிகம். நெட் வெக்டர் கேட்டா b1 மைனஸ் b2 பண்ணும். இது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணுங்க. மியூ நாட் பை 2 மைனஸ் 3 மியூ நாட் பை 8. ஸோ மியூ நாட் பை 8 வருங்க. ஆனா இங்க ஒரு டேர்ம் மிஸ் பண்ணிருக்காங்கன்னா 10 டர்ன்ஸ் இருக்கு, 10 டர்ன்ஸ் இருக்கு. ஸோ இங்க நீங்க இது ஒரு காயிலுக்கு கண்டுபிடிச்சிங்க. ஸோ இன்டூ 10 பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இன்டூ 10 பண்ணுங்க, இங்கேயும் இன்டூ 10 பண்ணுங்க. ஃபைனல் ஆன்சரும் உங்களுக்கு இன்டூ 10 வரும். இது கேன்சல் பண்ணுங்க. 5 by 4 மியூ நாட் வரும். இது பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல் இது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எல்லாமே ஒண்ணுதாங்க, எல்லாமே பி தான். எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்தி தான். என்ன சொல்றாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வந்து அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. 5√5 டைம்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் இட்ஸ் ஆக்சஸ். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்காங்க, மேபி அந்த பாயிண்ட் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். இப்போ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும்ல, அது வந்து 5√5 டைம்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட். ஸோ இது பி பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வந்து மியூ நாட் ஐ பை 2 ரேடியஸ் ஈக்குவல் டு 5√5 மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் த சென்டர். அது நம்ம ஃபார்முலா பார்த்தோம். மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் பை 2 இன்டூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2. பாருங்க, மியூ நாட் ஐ கேன்சல் பண்ணுங்க. 2 கேன்சல் பண்ணுங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 இஸ் ஈக்குவல் டு 5√5 ஆர் கியூப் அப்படின்னு வரும். எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கியூப் இருக்கு பாருங்க, அதை எலிமினேட் பண்ணணும். ஸோ கியூப் ரூட் பண்ணுங்க. கியூப் ரூட் என்னன்னா நீங்க பவர் 1/3 போத் சைட்ஸ் பண்ணணும். கியூப் ரூட் பண்ணீங்கன்னா இந்த 3யும் கேன்சல் ஆகும். பாருங்க, இந்த 3யும் கேன்சல் ஆகும். 5√5 நீங்க இப்படி எழுதிக்கலாம். 5 நீங்க இப்படி எழுதிக்கலாம். √5 இன்டூ √5. இன்னொரு √5 இருக்கு. ஸோ நீங்க √5 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். இதை நீங்க √5 ஹோல் கியூப் எழுதலாம். ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு, இது பாருங்க, இதை நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? √5 ஹோல் கியூப் எழுதிக்கலாம். கியூபும் கியூப் ரூட்டும் இதுக்கும் கேன்சல் ஆகும். ஸோ √5 இருக்கும், அப்புறம் ஆர் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? எனிவே ஸ்டில் ஸ்கொயர் ரூட் இருக்கு, அதனால மறுபடியும் என்ன பண்ணும்னா
ஸ்கொயரிங் பண்ணணும் போத் சைட்ஸ். ஏன் பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5r ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 4r ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க போத் சைட்ஸ் 2r வரும். ஆனால் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, 20 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? 20 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும். இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி மாடல் தான். ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கான், அது வந்து 4 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துட்டாங்க, அது வந்து 54 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ இதை நீங்க 54 இஸ் ஈக்குவல் டு μ0 I r ஸ்கொயர் பை 2 into r square plus x square whole power 3/2க்கு நீங்க ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்னவோ எழுதிக்கங்க. அது என்ன ஃபார்முலா? μ0 I by 2 into ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். அது மீட்டர்ல அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கட்டும். இது பாருங்க, 54 is equal to μ0 I, ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர் by 2 into 3 centimeter whole square plus 4 centimeter whole square whole power 3/2. பாருங்க, 3 square plus 4 square triplets ன்னு சொல்லுவோம். நீங்க டைரக்டா 5 square அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 54 is equal to μ0 I 3 centimeter whole square. நான் மீட்டர்ல அப்புறம் லாஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ 2 into இது வந்து 5 ஸ்கொயர்னு எழுதலாங்க. 5 ஸ்கொயரும் இங்க ஸ்கொயர் ரூட்டும் பாருங்க கேன்சல் ஆயிடும். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஓன்லி 5 சென்டிமீட்டர் ஹோல் கியூப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஃபைனலி என்ன வரும்னா μ0 I வேல்யூ வரும் பாருங்க. ஸோ 54 பாருங்க, 54 இங்க மைக்ரோ டெஸ்லா, இது 54 மைக்ரோ டெஸ்லா இன்டூ இது பாருங்க 2 into 5 கியூப் என்ன வரும்? 125. இங்க சென்டிமீட்டர் கியூப் இருக்கு பாருங்க, இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிட்டு 125 சென்டிமீட்டர் பை இந்த 3 ஸ்கொயரை இந்த சைடு அனுப்புங்க, அது 9 ஆகும், ஈக்குவல் டு μ0 I. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருங்க. ஸோ இந்த μ0 I தான் நீங்க இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு அதை அங்க சப்ஸ்டியூட் பண்ணா 54 மைக்ரோ டெஸ்லா into 2 into 125 centimeter by 9 into 2 into 3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க. சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க, 2 2 கேன்சல் பண்ணுங்க, 9 6 54, இது கேன்சல் பண்ணுங்க, 2s are 2 into 125 வந்து 250 மைக்ரோ டெஸ்லா அப்படின்னு வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், நீங்க ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான், இதுவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, ஒரு காயில் இருக்கான், அந்த காயில்ல I கரண்ட் ஃப்ளோ ஆகுதான். ஒரு பாயிண்ட் இருக்கான், அந்த பாயிண்ட் வந்து சென்டர்ல இருந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல இருக்கான். இந்த ஸ்மால் ஆர் வந்து இந்த காயிலோட ரேடியஸ் விட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ல வந்து μ0 I ரேடியஸ் ஸ்கொயர் பை 2 into ரேடியஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க எக்ஸ் பதிலாக நீங்க ஸ்மால் ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்க இந்த ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் விட ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ நீங்க ஆர் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப அதிகங்க. இது அப்ராக்சிமேட்லி அகைன் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வேல்யூவோட ஒரு சின்ன வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி அந்த பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். μ0 I ஆர் ஸ்கொயர் பை 2 into பாருங்க, இங்க ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும், ஆர் கியூப் வரும் பாருங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி வேரி ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஆர் கியூப் டிஸ்டன்ஸ்ல வேரி ஆகும். இது கான்ஸ்டன்ட்ங்க, ரேடியஸ் ஸ்கொயர். ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இதுதான் வேரியபிள். இந்த பாயிண்ட் நீங்க மாத்திட்டே இருக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸும் மாறிட்டே இருக்கும். இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 1/r³ வேரி ஆகும். இது பாருங்க, லாஸ்ட் இயர் IIT எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்க. இது ஒரு லாங் ஒயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதோட லென்த் Lன்னு வச்சுக்கலாம். இந்த ஒயரை ஒரு சர்க்குலர் காயிலா பண்றாங்களாம். சர்க்குலர் காயிலா பண்ணிட்டு இதுல I கரண்ட் அனுப்புறாங்களாம். இதுல I கரண்ட் அனுப்புனா சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்ம்ல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. μ0 I by
2 இன்டூ பாருங்க இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம் 2r அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதை வந்து அவங்க பின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வந்து பின்னு சொல்றாங்க. இப்போ இதே ஒயரை n டர்ன்ஸா ஆக்குறாங்களாம். இப்போ இதே ஒயரை இந்த மாதிரி n டர்ன்ஸ் இப்படி பண்றாங்களாம். n டர்ன்ஸா பண்ணி இப்போ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன? ஸோ அதே I கரண்ட் தான் அனுப்புறாங்க. ஸோ சென்டர் கிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, வேல்யூ என்ன இருக்கும்? இதுக்கு ரேடியஸ் r இருந்துச்சுன்னா இதுக்கு ரேடியஸ் r இருக்கணும்னு தேவையில்லைங்க. லெட்ஸ் சே இதுக்கு ரேடியஸ் வந்து ஸ்மால் r இருக்குன்னு வச்சுக்கலாம். மியூ நாட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்க இன்டூ I பை 2 இன்டூ ரேடியஸ் r அப்படின்னு போடலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பில எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. நீங்க யோசிக்கணுங்க, இந்த ஆருக்கும் இந்த கேபிட்டல் ஆருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஸோ இதுக்கும் ரெண்டு காமன் இருக்குங்க. ஒன்று கரண்ட் அஃப்கோர்ஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லென்த். ஒரே ஒயரை இங்க ஒரு டர்ன் ஆக்கியிருக்காங்க, இங்க n டர்ன்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லுமே லென்த் சேமா இருக்கு. ஸோ இப்போ இங்க லென்த் எவ்வளவு சொல்லுவோம்? இங்க லென்த் வந்து 2πr, ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. இங்க லென்த் என்னன்னு சொல்லுவோம்? இங்கேயும் 2π ஸ்மால் ஆர் தான், ஆனா அந்த மாதிரி எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கு? n சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ n இன்டூ 2πr போடுவோம். இதே ஒயரை n டர்ன்ஸை வச்சு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க. 2π கேன்சல் பண்ணுங்க. ஸோ நீங்க ஸ்மால் ஆர் பதிலா r பை ஸ்மால் n போட்டுக்கலாம். என்ன வரும்னா மியூ நாட் ni பை 2 கேபிட்டல் R பை n போடலாம். ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா அவங்க இந்த வேல்யூ கேட்குறாங்க, இதுல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. இது எதுல இருக்கு? ஆர்ல தானே இருக்கு. ஸோ நீங்க ஸ்மால் ஆர் பதிலாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன வருமா பாருங்க, மியூ நாட் I n மேலே போனா n ஸ்கொயர் பை 2r அப்படின்னு வரும். ஆனா மியூ நாட் I ஃபார்ம்ல என்னங்க? மியூ நாட் I பை 2r என்ன? நத்திங் பட் ஒரு டர்ன் வைக்கும்போது வர மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதுதான் பி. லெட்ஸ் சே இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் n டர்ன்ஸ் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து bn, இது bnன்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன் டர்ன் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டூ n ஸ்கொயர் அப்படின்னு நீங்க ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் கேட்கலாம். ஸோ n டர்ன்ஸ் வச்சுட்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட் bn, ஒரு டர்ன் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் b1ன்னு வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் bn இஸ் ஈக்குவல் டு b1 இன்டூ n ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே மாதிரி தான். இதை நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க.